அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம 4 புருஷார்த்தங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை பற்றி இப்போது அடியேன் கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வின்னா, ஒன்று, இந்த 4 புருஷார்த்தங்கள்லே எது தேவை எது தேவையில்லை? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், இதில் எது தேவை எது தேவையில்லை? அனதர் கொஸ்டின், அதை நான் எல்லாத்தையும் ரேங்க் பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போது ஆன்சர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க. சுவாமி, இந்த ராமானுஜ நூற்றாண்டு அதில் 40வது வாசகம், நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென்றுரைத்தான். காமம் அறம் பொருள் வீடு. சுவாமி, வெரி குட் வெரி குட். ஓகே சுவாமி, இப்போ கிளியராக ஆன்சர் வந்துடுது. அதாவது என்னன்னா, தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்ங்கிறது 4 இருந்தாலும் காமம்ங்கிறது கண்ணனிடத்தில் இருக்க வேணும். அதற்கு எல்லாமே மற்றதெல்லாம் அதற்கு துணை போக வேணுங்கிறது ராமானுஜாதியில் இருக்கக்கூடிய பாசுரம். அதை அடியேன் விவரிப்பதற்காகத்தான் இப்போ வந்தேன். இருந்தாலும் இந்த லௌகீகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிறது நம்ம டச் பண்ணோம் இல்லையா? ஸோ லௌகீகத்தில் இருக்கிறதுனால நமக்கு முக்கியமாக என்ன நினைப்போம் அப்படின்னா, தனம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்போம். அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லையே அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளுடைய சம்பிரதாயத்தில் நம்ம பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய காரணம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம்னா மோட்சம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனாலும் அந்த மோட்சம் போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாள்களில் நாம் கழிக்க வேணும் இல்லையா? அதை கழிப்பதற்கு நமக்கு சாப்பிட்றதுக்கோ மற்ற தர்ம காரியங்கள் பண்ணதுக்கோ எல்லாத்துக்குமே பொருள் வேணும். அதனால் தர்மம்ங்கிறது முக்கியம். அந்த தர்மம் செய்வதற்கு பொருள் வேணும். அந்த பொருளும் முக்கியம் அப்படின்னு ஆகிடுறது. ஸோ தர்மம், அர்த்தம் ரெண்டும் முக்கியம், மோட்சம் ரொம்ப முக்கியம். காமம் முக்கியமா இல்லையா அப்படின்னு பார்த்தால் காமம் தேவையில்லை அப்படின்னு தான் நமக்கு தோணும். மேலோடமாக பார்க்கும்போது காமம் தேவையில்லை அப்படின்னு தான் தோணும். ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் இந்த 4 புருஷார்த்தங்களை சொல்லி அதிலே எப்படி அதை கொண்டு போனோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் அ நியூக்ளியர் பவர் அப்படின்னு இருக்குது. நியூக்ளியர் பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இட் ஹஸ் காட் ட்ரிமெண்டஸ் பவர். அதனுடைய பவரே ரொம்ப ஜாஸ்தி. அந்த நியூக்ளியர் பவரை நாம் எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் இருக்குது. அது ஆக்கப்பூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம், அழிவுபூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம். அதை போலே தான் இந்த காமம் அப்படிங்கிறது. இந்த காமம்ங்கிறதும் ஆக்கப்பூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம், அழிவுபூர்வமாகவும் உபயோகப்படுத்தலாம். அதனால் இந்த 4 புருஷார்த்தங்களுமே முக்கியம். இந்த 4ஐயும் கண்ணனிடத்திலே செலுத்தினோமானால் அதுவே நமக்கு உயர்ந்ததாக ஆகிவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதுதான் இந்த பாசுரத்தில், அதாவது ராமானுஜாதி 40வது பாசுரம், சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்றிவை 4 என்பர். 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கென்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுசன் இந்த மன்மிஷையே அப்படிங்கிறது ரொம்ப சுவாமி கல்யாண சுவாமி அற்புதமாக எடுத்து சொன்னார். ஸோ இதில் என்னென்னா, சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் என்று இவை 4 என்பர். 4 சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். 4 புருஷார்த்தங்கள் என்று வைதிகர்கள் கூறுவார்கள். அந்த 4ஐ எப்படி பயன்படுத்தணும்னு அடுத்து சொல்கிற பாருங்க. 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்றுரைத்தான் வாமனன் சீலன் இராமானுசன். ராமானுஜர் நமக்கு சொல்லி வைத்தார். அந்த சொல்லி வைத்ததை இங்கே திருவரங்கத்தமிழனார் எடுத்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, 4னும் கண்ணனுக்கே ஆமது காமம். அந்த 4 புருஷார்த்தங்களுள் காமமாவது எம்பெருமான் விஷயத்திலேயே உண்டாமது. அந்த எம்பெருமான் விஷயத்திலே அந்த காமங்கிறது உண்டாவது. அதற்கு அந்த காமத்திற்கு தர்ம, அர்த்த, மோட்சங்கள் 3ம் இந்த காம புருஷார்த்தத்துக்கு சேஷபூதங்கள், அதற்கு சேர்ந்து இருக்கக்கூடியவை என்று ராமானுஜர் சொன்னார் அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்கார். இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இதை விஷயத்தை தான் கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அடியன் சொல்லலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேன். சுவாமி அழகாக எடுத்து சொன்னார் இந்த பாசுரத்தை. நம்ம இப்போ யாத்திரை கண்ணனுக்கே அப்படின்னு தான் நம்ம போகிறோம், துவாரகாதீசனை பார்க்கறதுக்கு. அதனால் கண்ணனுக்கே ஆமது காமம், கண்ணனுக்கே அற்று தீர்ந்து நம்ம ஆழ்வார்கள்லாம் நம்ம ஆழ்வார் மேலே அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கார். ஸோ கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி அப்படின்னா, காமக்ரோதங்களை கெட்ட குணமாக கூறியிருப்பது தகாத விஷயங்களில் காமம் கூடாது என்பது பற்றி. காமக்ரோதங்கள் கெட்ட குணம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது எப்படின்னா, தகாத விஷயங்களில் காமம் கூடாது என்றபடி. பகவத் விஷயத்தில் காமம் சாஸ்திர விகிதம்
பகவத் விஷயத்தில் காமம் சாஸ்திர விகிதம், சாஸ்திரத்திலே சம்மதப்பட்டது. ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளும் இக்காமமே பொழியும். ஆழ்வாரும் நாச்சியார் பாவத்தில் இருந்து நிறைய பாசுரங்கள்லாம் பாடியிருக்கார் இல்லையா, ஆண்டாலும் பாடியிருக்கார். இதெல்லாம் என்ன, பகவத் விஷயத்திலே ஏற்பட்ட காமம், எம்பெருமானை அடைந்து தீராதல்லது தரிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடியது. ஸோ அந்த இருக்கக்கூடிய நிலை அது மேம்பட்டதே, அதுவே தேவை, பகவத் விஷயத்திலே ஏற்பட்டது. வீடு, பொருள், தருமம் இதெல்லாமே காம புருஷார்த்தத்துக்கு சேஷப்பட்டவை அப்படின்ட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலே காமமே பிரதான சேஷியான புருஷார்த்தம் என்று உலகத்தார் எல்லாம் உபதேசித்தருளினார் எம்பெருமானார். எம்பெருமான் கண்ணனுக்கே நான் அற்றுத்தீர்ந்தவன், அந்த கண்ணனுக்காகவே தர்மம், அந்த கண்ணனுக்காகவே பொருள், அந்த கண்ணனுக்காகவே வீடு. அந்த மோட்சம் போனாலும் சரி, பொருள் ஈட்டினாலும் சரி, தர்மம் பண்ணினாலும் சரி, எல்லாமே கண்ணனுக்காகவே. உந்தன்னோடு உற்றுவோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சம்பிரதாயத்தில். ஸோ இதை ஆழ்வார்கள் சொல்லி சொல்லி வந்தார்கள். அதே ராமானுஜரும் மறுபடியும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். என்ன திருவரங்கத்தமிழனார் இங்கே அற்புதமாக இந்த பாசுரத்தை எடுத்து சொல்லியிருக்கார். ஸோ அதனால் நம்ம துவாரகாதீஷ் யாத்திரைக்கு போகும்போது கண்ணனை நாம் நினைத்து கொள்வோம். நம்முடைய காதல், விருப்பம், அன்பு, அவா, வேட்கை எல்லாமே கண்ணனுக்கே ஆமது அப்படின்னு கண்ணனுக்கே அற்றுத்தீர்ந்தவர்களாக நாம் ஆழ்வார்களை பின்பற்றி ஆவோமாக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடியேன்.